எம்ஜிஆர் தொடாம எந்த கட்சியுமே அரசியல் பண்ண முடியாது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவது உறுதி. ஐயா அப்துல் கலாமுக்கு பின்னால் மிகப்பெரிய வாய்ப்பை பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கார்கள். தமிழ்நாட்டுக்கு பெருமை. திருப்பூர் மாவட்டத்துக்கு நம்ம இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியே நான் வாழ்த்து சொல்லிட்டு அதே போல பேட்டி கொடுத்திருந்தேன். திருப்பூர் மாவட்டத்தில் மண்ணின் மைந்தரான அருமையண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இன்றைக்கு துணை ஜனாதிபதியாக பாரத பிரதமர் அறிவித்து இந்த களத்தில் இருக்கார். பாரத பிரதமர்களுக்கு எங்கள் அனைவர் சார்பாக எங்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நன்றியும் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 3 முறை 4 முறை மாவட்டத்தில் கோவை பாராளுமன்றத்தில் போட்டியிருக்கிறார். 3 முறை நானே அவருக்கு பணியாற்றினேன். நாங்கள் எல்லாருமே பணியாற்றினோம். ஆகவே எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சிபிஆர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு கருத்தை நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர் அப்துல் கலாமுக்கு ஐயா அப்துல் கலாமுக்கு பின்னால் மிகப்பெரிய வாய்ப்பை பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கார்கள். தமிழ்நாட்டுக்கு பெருமை. கண்டிப்பாக எங்களது பொதுச் செயலாளர் சொன்னதை அனைத்து கட்சிகளும் அது கண்டிப்பாக அதை செய்தால் உண்மையான தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக அதை விரும்புகிறார்கள். ஆகவே இன்றைக்கு சிபிஆர் அவர்கள் இன்றைக்கு துணை ஜனாதிபதியாக வருவது நமக்கெல்லாம் பெருமை. கண்டிப்பாக அவருக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார், மாற்று கருத்தில். இன்றைக்கு அவரை பொறுத்தளவுக்கு ஒரு எளிமையான மனிதர், அனைவரும் அன்பாக பழகக்கூடியவர். ஆகவே ஒரு நல்ல பதவி, அவருக்கு தகுதியான பதவி. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாடு இன்னைக்கு நடந்துச்சு. அதுல அவர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா 2-3 இடங்கள்ல எம்ஜிஆர் புகழ்ந்து இது பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டங்களில் 26 வரும் அவர் தான் முதல்வர் சொல்றாரு. அதிமுக எம்ஜிஆரை பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் நேரத்தை பேசினார். எம்ஜிஆர் தொடாம எந்த கட்சியுமே அரசியல் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட தலைவர் எங்களுடைய தலைவர். அதிமுகவை ஆரம்பித்த அற்புதமான இயக்கத்தை ஆரம்பித்து பொன்விழா கண்ட இயக்கத்தை இன்னைக்கு ஆரம்பித்த தலைவர். தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார். அம்மா முதலமைச்சர் எடப்பாடியார் இருந்தார். ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய நல்லாசியுடன், புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாசியுடன் 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவது உறுதி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளில் பார்க்கக்கூடிய மக்கள், வருகின்ற மக்கள் அதை பூர்த்தி செய்து கொண்டிருக்கார்கள். அதை நிரூபித்துக் கொண்டிருக்கார்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.